ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெனகான் இமார்டல் எபிசோட் 204 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் டுன்தியான், நான் உங்கள் டிசபிள் ஆன நான் வந்து அந்த திரும்ப 3 சோல் வந்து கோல்டை வந்து நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன். நம்ம இது மூலமாக நம்மளோட சோல் பேனரோட பவர் வந்து இன்னொரு படி வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து சிரிக்கிற மாதிரியே வந்து தெரியுது. இது மூலமாக நம்ம ஹீரோவில் அந்த சோல் பேனரோட பவர் வந்து டபுள் மடங்காக இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்கி தான் வந்து வந்திருக்கான். உங்களை பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷம் சீனியர் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன் கூட வந்து 3 பேர் இருந்தீங்களே, மொத்தமாக 3 பேர் இருந்தீங்களே, இப்போ நீ மட்டும் வந்து தனியாக இருக்க, மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அவன் என்ன சொல்கிறேனே தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர், மற்றவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட கேட்குறான். அவன் அந்த டைமில் வந்து அவன் வந்து இருமிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன் என்னாச்சுன்னு பார்க்கும்போது, உன்னோட ஹார்ட்லாம் வந்து ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அதில் நிறைய விதமான காயமெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த போர் எல்லாமே வந்து என்னால் தான், என்கிட்ட இருக்கிற கர்மனால தான் இது எல்லாமே நடந்தது. அதனால இப்போ நடக்கிற போர் எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்கிறான். அதுதான் மற்றவங்க 2 பேர்த்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட சோலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்னும் வந்து ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து போயிருக்காங்க. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட ஹார்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக. அது மூலமாக நீ ஆன்சர்னு சொல்கிற லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து உன்னால் வந்து திரும்ப வந்து ஹை லெவலுக்கு வந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் வேறு இருக்குது. நீ வந்து உன்னோட வழியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அது நான் இருந்தால் நான் அப்படி பண்ணால் நான் சாகறதுக்காக கூட போகணும், அதனால் நீங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ஒரு கேட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனில் வந்து நம்ம சீனியர் தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடுலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து நீ திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. நீ ரொம்பவே வந்து க்ரோ ஆகிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு தான் எல்லாமே வந்து தெரியுமே அந்த ஹூக் கிளானை பற்றி. அவங்க தான் வந்துட்டு என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆளுங்களை எல்லாத்தையும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த கொய்யான் கிளானை பற்றி எங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நீ வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காகவா? சரி, ஓகே, நான் கேட்குறது எல்லாத்தையுமே வந்து நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் என்ன முடியுமோ, என் பவரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க போகிறதுக்கான மேப் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து மேப்பை பார்த்தே வந்து போயிட்டுருக்கான். இந்த குயிக் கிளான் தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான கிளானாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹுவான் கிளான் இருக்குது செகண்டாக. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மற்ற கிளான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ட்ராகனில் வந்து போயிட்டுருக்கான். ஆனால் எல்லாத்தையுமே விட இந்த குயான் கிளான் தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க மாஸ்டர் சொன்னதை பற்றி, சீனியர் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ போகும்போது இடையில ஒருத்தன் வந்து தடுக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த குயான் கிளானை சேர்ந்தவங்க தான். நீ ஹுவான் கிளானுக்கு வந்து ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நீ உன்னை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்டினரியாக தான் இருக்குது, உங்ககிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். இவ்வளோ சின்ன வயசில் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருக்கியே, அது எப்படி? நீ என்ன கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீ சாகிறத வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அப்புறம் நீ செத்ததுக்கு அப்புறம் யார் வந்து உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை ஃபுல்லாக அவன் மேலே வந்து ப்ரெஷர் வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நகர முடியாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நகர முடியாமல் வந்து இருக்கான். இவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அவனை வந்து சுற்றி பார்க்கும்போது அவங்ககிட்ட வந்து அந்த இங் ரிலேமில் இருக்கிற அந்த பப்பட் வந்து இருக்குல்ல, இங்வாய்டு பப்பட்டா, இது எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதெல்லாம் வந்து என்ன ஹுவான் கிளானுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, அவங்க வந்து என்னை ஹையர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த யங் வாய்ட் பப்பாட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது. நீ இன்னைக்கு சாகதாண்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த பப்பட்டோட பாடி வந்து ரெஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோட பப்பட்டை வந்து ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ நான் வந்து 7 ஸ்வாட் ஃபார்மேஷனை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் போல இருக்கு. அப்பதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படி போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பப்பட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது, அதோட கதையை நீ முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் திடீர்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பப்பட்டை வந்து திரும்ப வந்து அவனுக்குள்ளேயே வந்து எடுத்துக்கிறான். இவன் நான் வந்து இந்த ஸ்வாட்க்கு யூஸ் பண்ணி தான் வந்து இதை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட அந்த தண்டர் டிராகனை வந்து வெளியே கொண்டு வரான். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த குயின் கிளானஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவன் வந்து என்னை மன்னிச்சிருக்கேன், நான் தெரியாமல் வந்து பண்ணிட்டேன், நீங்கள் தண்டர் பிளேஸை சேர்ந்தவங்களா, இது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் வயசானால எனக்கு தண்ணி தெரியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சதுங்க அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்னது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே வந்து கேட்குறான் திரும்ப. ஆமாம், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்ருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிட் ஜாட் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்பிரிட் ஜாடா? இது தண்டர் பிளேஸ்கிட்டே அவங்க நிறையா இருக்குமே. ஸோ நான் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டாக தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் உங்ககிட்ட எல்லாமே வந்து கொடுக்குறேன். எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஜாட் ஸ்பிரிட்டும் வந்து உங்களுக்கு தான். நீங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க. அப்படியே வந்து நமக்கு வந்து ஹுவான் கிளானோட செக்டுக்குள்ளே தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கேயும் எல்லாமே வந்து ஃபார்மேஷன் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடம் சுற்றி வந்து நிறைய ஹை லெவலில் இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி உள்ள உட்காந்துருக்காங்க. எப்படி நம்ம அனுப்பின ஆள் வந்து அந்த இன்வாய்டு பப்பட்டை வந்து சமாளிச்சிருவான். ஆனால் அந்த ஸ்வாட் குய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்வாட் குய் வந்து இப்போதைக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம குயான் கிளானை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெளியே வந்து ஹுவான் கிளான் சேர்ந்த எல்லாருமே வெளியே வாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையை வந்து மாட்டி விட்டுருப்பீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சும்மா விட மாட்டேன், தண்டர் பிளேஸ்கிட்டே வந்து என்னை மாட்டி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவன் தண்டர் பிளேஸை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்த எல்லோரும் வந்து சொல்கிறான். நீ கிடையாதா? அவன் இங்கே வருவான், வரும்போது உனக்கே தெரியும் அவன் தண்டர் பிளேஸை சேர்ந்தவனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி போட்டு, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களுக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன், என்னையே வந்து அவ்வளோ பெரிய பிளேஸ்கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து மேலே வானத்துலேருந்து ஒரு தண்டர் வந்து வெளியே வர மாதிரியே வந்து காமிக்கிறாங்க நமக்கு. அங்கேருந்து தான் அந்த ட்ராகனும் வந்து வெளியே வருது. அதுவும் அங்கே வந்து ஒரு கர்ஜனை மாதிரி வந்து கொடுக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே தண்டர் அப்படியே வந்து பரவுது. இவங்களும் வந்து இது உண்மையா? இது தண்டர் பிளேஸஸ் இந்த ட்ராகன் தானே, இது எப்படி இங்கே வந்தது? நீங்கள் எல்லாரும் வந்து அந்த லூயுமையை வந்து எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.